ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இதே வாக்குத்தத்த வசனம் தான். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் முழு வசனத்தையும் வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். முழு வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா இருக்கீங்களா? ஆமென், ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் என்னோட பேச போகிறார், ஆமென். இந்த நேரத்தை கர்த்தர் என்னோட பேச போகிறான்னு சொல்லி வாஞ்சையோடு இருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுவாராக. ரூத் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி இங்கே பலனை குறித்து சொல்லப்படுகிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு தக்க பலனை தேவன் தருவார். அதற்கு மீறி கூடவும் தரமாட்டார், குறையவும் தரமாட்டார். நம்முடைய செயல்களை வைத்து தான். அப்போ இங்கே வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, நம்முடைய செயல்கள் செய்கை அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது இருக்குது. நீங்களே சொல்லுவீங்கள்ல, ஒருத்தவங்க சொல்கிற பேச்சு, அவங்க செயல் நடக்க, இதை வச்சு தானே நம்ம மனிதர்களை கணிப்போம். அப்போ நல்ல மனிதர்கள்னால் நல்ல செயல்களை செய்வார்கள். அப்போ அவங்களோட நட்பு கொள்வதற்கு, உறவு கொள்வதற்கு நம்ம வந்து பிரயாசப்படுவோம். ஆனால் தீய செயல்கள் செய்கிறவங்ககிட்ட நம்ம சேருவோமா? நம்ம அப்பா அம்மாவே சொல்லுவாங்கள்ல, அவன் கெட்ட பையன், அவன் கூட சேரக்கூடாது, அவன் கெட்ட பொண்ணு, அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அவங்களுடைய செயல்கள் என்ன இப்படி இருக்கான், அது ஒழுக்கமாக இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அதற்கேற்ற பலனை தான் அவர்கள் பெறுவார்கள். நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுடைய ஓட்டங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய பேச்சும் சிந்தனையும் எப்படி இருக்கிறது பாருங்க. செயல்கள் எதில் வரும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனையில் தோன்றக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய செயல்களாய் மாறக்கூடியது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு முற்படுவோம். இன்றைக்கி நான் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் எண்ணத்தில் நினைத்திருந்தேன்னா இங்கே நான் போவதுக்கு பிரயாசப்படுவேன். ஒருவேளை தடங்கள் வந்தால் திரும்ப மறுமுறை அது பிரயாசப்பட்டு அங்கே போகிறதுக்கு, அதை அடைவதற்கு நான் பிரயாசப்படுவேன். அப்போ எண்ணங்களில் தான் நம்முடைய செயல்களின் அடிப்படையே இருக்கிறது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு சித்தமுள்ளதாக இருக்கிறதா, அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, இன்றைக்கி நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது, கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்கிற செய்கைக்கு தக்கதான் தேவன் பலன் கொடுக்க போகிறாரா. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலனைத்தான் தேவன் கொடுக்க போகிறார். இன்றைக்கி நம்முடைய நாட்களில் இன்றைக்கி தேவனுக்கு பிரியமாக இன்றைக்கி சபையில் வந்து ஆராதிக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கிற செயலை செய்வோம்னா அதற்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு உயரணும்னு ஆசை இருக்குது? ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உயரணும்னா அப்போ கிருபை வேண்டும். இந்த கிருபை நமக்கு வேணும்னா நம்ம துதிக்க வேண்டும். எப்போ துதிக்கலாம்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துதிச்சா போதுமானா கிடையாது. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை துதிக்கும் போது கொஞ்சம் கிருபை தான் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் நீங்கள் துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, துதியே உங்கள் வாழ்க்கையாய் மாறும்னா உங்களுக்கு எவ்வளோ கிருபைகளை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காலையில் எந்திரிச்சு தேவனை துதிக்கும் பொழுது, உள்ள மகிழ்ந்து அவரை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு தேவன் கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். அந்த அளவில்லாமல் உங்கள் மேல் வரக்கூடிய அந்த கிருபை உங்களை அளவில்லாமல் உயர்த்த போகிறது. ஆனால் மனுஷர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? வேலைக்கு போயிட்டு அங்கே பிரயாசப்பட்டுட்டு அங்கே தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து 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 சோர்ந்து போகிறாங்க. வேலையிலேயே சொல்கிறாங்களா இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, என்ன ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா. அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானம் நமக்கு வேணும்னா கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் நமக்கு பலன் கொடுப்பதில்லை, ரிசல்ட் கொடுப்பதில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாது, பலத்தில் சோர்ந்து போயிடுவோம், சரீரத்தில் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடுவோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நம்ம என்ன வேணும்? ஞானம் வேண்டும்.
அந்த ஞானம் கர்த்தரிடத்துல பெறுகிறோம். அப்போ நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கர்த்தரிடத்துல நமக்கு ஞானம் வரும், கிருபை வரும், ஆசீர்வாதம் வரும், பெலன் வரும், சுதந்திரம் வரும். இதெல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. திஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் எ பேக்கேஜ், தட் இஸ் எ பஞ்ச் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும்னா நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழ்நாளெலாம் வாழ்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வாழ்கிறீங்களா? இல்லைங்க, என் வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, லைஃப் ரொம்ப பிஸியாக போயிட்டு காலை எந்திரிச்சிருந்து எவ்ரிதிங் ஷுட் பி ஷெட்யூல்டு, எல்லாமே பிளான்டாக ப்ரீ பிளான்டாக நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு டைம் இல்லை. ஸோ என் டைமில் இதில் நான் மிச்சப்படுத்தி தான் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஆராதனைக்கு வர வேண்டியதாக இருக்குது. சண்டே ஆல்சோ ஐ எம் வெரி பிஸி. அந்த 2 hours சர்ச் போவேன், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்காகத்தான். நான் வாழ்ந்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்காகத்தான். நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு போகிறேன். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அது கர்த்தருக்கு மகிமையாக செய்கிறேன். அப்படின்ற ஜனங்களாய் நாம் இருப்போம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருப்போம். அல்லேலூயா. அவரால் நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் வேணும்னு ஆசைப்படுற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய செய்கையை செய்கிற ஜனங்கள் குறைவாக இருக்காங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, அவருடைய செய்கைக்கு தக்கதாக தான் பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதனுடைய கனியைத்தான் புசிப்பீர்கள். அது நம்ம என்ன விதைக்கிறோன்றது கொஞ்சமாக விதைச்சிட்டு நிறைய எதிர்பார்க்கிற இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு செய்கைகளை பிரியமுண்டாக செய்ய வேண்டுமா. அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையில் சொல்லுது பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யோபு 34 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். யோபு 34:11 மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நீதியுள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர். நம்முடைய செய்கைக்கு தக்கதான், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக தான் அவனுக்கு பலன் அளிக்கிறாராம். நீங்க என்ன நடக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனைத்தான் நீங்கள் பெறுவீர்கள், தவிர்த்து உங்களுக்கு கூட ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு குறைய ஆசீர்வாதமும் இல்லை. அவனவன் நடக்கைக்கு தக்கதாக தான். நான் உயரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்க செயல்களில் இருக்கா, அவங்கக்கிட்ட முயற்சி இருக்கா? ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களால் உயர முடியல. எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, உங்களால் முன்னாடி வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை எல்லாம் என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், உன் அலைச்சல்களை எல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு நான் எஃபோர்ட் போட்டதால இன்னைக்கே நான் ரிசல்ட் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் போட்ட எஃபோர்ட்ஸ், அந்த முயற்சி பிரயாசம் ஒரு நாள் பலன் அளிக்கும். அல்லேலூயா. அது வீணாய் போவதில்லை, உன் நடக்கைகள் வீணாய் போவதில்லை, நீ படுகிற பிரயாசம் வீணாய் போவதில்லை, உன் கண்ணீர் வீணாய் போவதில்லை, உன் அலைச்சல்கள் வீணாய் போவதில்லை. எல்லாமே கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஃபினான்ஸில் நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டோன்னா, இத்தனை வருடங்கள் கழித்து எடுக்கிறோன்னா அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு இதில் வட்டி 6% இருக்கும், 8% இருக்கும். சீனியர் சிட்டிசன் இவ்வளோ கொடுப்பாங்க, எஸ்ஐபியில் இவ்வளோ வருது, கோல்டில் இவ்வளோ வருது, ஸ்டாக் அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ வருதுன்னு சொல்லி அதை வகுத்து நிபுணர்கள் அதில் பணத்தை போடுறாங்க, அதோட ரிட்டர்ன்ஸை பார்க்குறாங்க. சில நேரங்களில் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஸ்பீடாக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இட்ஸ் டிபெண்ட் அப்பா அந்த மார்க்கெட் அப்படின்ட்டுவாங்க. அது மார்க்கெட்டை அந்த தன்மையை பொறுத்து தான் அப்படின்ற ஒரு வரியை ஸ்பீடாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒருவேளை அந்த மார்க்கெட் சரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய ப்ராஃபிட்டை எடுக்க முடியாது, லாபத்தை எடுக்க முடியாது. காரணம் மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஆனால் கர்த்தருடைய கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுடைய எஃபோர்ட்ஸு என்றைக்குமே மார்க்கெட் டவுன் ஆகாது. அல்லேலூயா. என்றைக்குமே ஹையாக தான் போகும். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து அதனுடைய பலனை பார்க்குறீங்களோ அதனுடைய பலன் பகிரங்கமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க விதையை தண்ணீர் மேலே போடு,
அநேக நாளுக்கு பின்பு அதனுடைய பலனை பார்ப்பான்னு சொல்லி. நாட் ஏ இன்ஸ்டன்ட். இன்னைக்கு உலகம் இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குறது. இப்போயே எனக்கு ப்ராஃபிட் வேணும், இப்போயே எனக்கு இது வேணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரும் அனுமதிக்கிறது இல்லை. உன்னுடைய எஃபோர்ட்ஸை ரெகுலராக நீ போட்டுக்கிட்டே இருக்கேன்னா, டிசிப்ளினாக உன் வாழ்க்கையில் இருக்கிறன்னா, நீ கர்த்தருக்காக வைராகியமாக இருக்கிறன்னா, நீ கர்த்தருக்காக சோர்வில்லாமல் ஊழியம் செய்கிறன்னா, இன்னைக்கு ஆத்துமாக்கள் கம்மியாக இருந்தாலும் சபையில் உற்சாகமாக ஊழியம் செய்கிறன்னா, நீ ஆத்துமாக்கள் உன்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை இருந்தாலும் நீ சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கன்னா, ஒரு நாள் தேவன் உன்னை கொண்டு ஜாதிகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் பேரை தேவன் பெருமைப்படுத்துவா. நீ போட்ட எஃபோர்ட்ஸ் ஒன்று கூட வீணாய் போவதில்லை. நீ சொன்ன அந்த சுவிசேஷம் ஒன்றும் தரையில் விழப்போவதில்லை. அது அந்த இருதயத்தை கிரியை செய்து தேவனுக்கு நேராய் மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தம் உண்டாக அவருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய நடக்கைக்கு தக்கதான் தேவன் பலன் கொடுப்பார். நீ என்னென்ன நடக்கை நடக்கிறியோ அதற்கேற்ற பலனை அனுபவிப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நடக்கைகளை சீர்தூக்கி பார்ப்போம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இங்க ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். விச் மீன்ஸ் இங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறார், ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உங்கள் செய்கையின் பலனை நீங்கள் இழந்து போகாமல் இருப்பதற்கு நீங்க ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்கையின் பலன். அவரால் நிறைவான பலன் நமக்கு வரணும் இல்லையா, ஆசீர்வாதம் வரணும் இல்லையா. அப்ப அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாள் ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. விச் மீன்ஸ் இப்போ கடந்த மாதம் என்ன மாதம்? கடந்து போன மாதம் ஜூலை மாதம். எத்தனை நாள் இருக்கு அந்த ஜூலைல? 31 days இருக்கு. அந்த 31 நாட்களும் தேவன் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இப்ப திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு வருமா? இந்த 7ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகுதா? இனி ஆண்டாண்டு காலம் போனாலும் சரி, இந்த 26ஆம் ஆண்டுல 7ஆம் மாதம் திரும்ப வரப்போவதில்லை. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரப்போவதில்லை. இனி கடந்து போன ஒரு நிமிடம் கூட திரும்ப வரப்போவதில்லை. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, உன் வாழ்க்கையின் வாய்ப்பு. எனவே இதை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் அவரால் நிறைவான பலனை பெறுகிறார்கள். உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. போன மாசம் கர்த்தருக்காக நான் எவ்வளவு வாழ்ந்தேன், கர்த்தருக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளோ பேசியிருக்கேன், கர்த்தர் இடத்துல நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், வேத வார்த்தையில் எவ்வளோ தியானிச்சிருக்கேன். இந்த ஜூலை மாதம் ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம்னா நம்மளுடைய ரிப்போர்ட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துமா? த ஆவரேஜ் ஆஃப் டைமு கர்த்தருக்கு மகிமை உண்டாக இருக்குமா? லீடிங்கு கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவரால் நிறைவான பலனை பெற முடியும். அல்லேலூயா. அதனால தான் இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் ஆண்டவர் சொல்றார். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் இருக்கும்படிக்கு. நீ இழந்து போயிடாத. ஒரு நாள் போச்சுன்னா அவ்வளோதான், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கான். எல்லாருக்கும் சமமாக தேவன் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடந்து போச்சுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நாளைக்கும் ஒரு 24 மணி நேரம், அடுத்த வாரமும் 24 மணி நேரம், தினமும் கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா இட்ஸ் சாப்டர் ஓவர், எவ்ரிதிங் ஃபினிஷ். ஆண்டவர் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த இரவு இந்த நாளில் இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும்பொழுது பார்த்துக்கலாம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, இல்லை 50 வருஷம் கழிச்சு, இல்லை இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆன பிறகு, இல்லை நான் செட்டில் ஆன பிறகு, இந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்த பிறகு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை போஸ்ட்போன் பண்ணணும்னு வைங்களேன். இன்ஃபேக்ட் ஜீசஸ் யாஸ் கம்மிங் டுடே நைட் மீன்ஸ் உன்னோட பாஸ்ட் லைஃப்பை எடுத்து பார்க்குறாங்க ரிப்போர்ட்டு. அந்த நடக்கை எல்லாம் உனக்கு பலனை கொடுக்குமா? இந்த நாள் உனக்காக கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாம மகிமைக்காக நீ வாழ்வாயானால் அவரால் நிறைவான பலனை பெற முடியும். நம்முடைய செய்கையில் தான் நமக்கு பலன் இருக்கிறது. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் இருக்கும்படியாக பூரண பலனை பெறும்படிக்கு.
பூரண பலன், அவரால் நிறைவான பலன், பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸை உன் வாழ்க்கையில பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் யூட்டிலைஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, வாழ்க்கையை யூட்டிலைஸ் பண்ணுங்க, உறவுகளை யூஸ் பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, வேதத்தை வாசிங்க, பிரசன்னத்துல நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, கர்த்தருடைய ரகசியங்கள் பேசுங்க, அவருடைய வெளிப்பாடுகளை பெறுங்க. இந்த பூமியில் அதை நிகழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதுக்கு மத்தியில் வேலையும் பார்க்கணும், ப்ரெஷரு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸு, ஃபினான்ஷியலு, ஹெல்த்து, இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இதெல்லாவற்றையும் விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ப்ரெஷர் இருக்கு, இந்த உலகம் டிப்ரெஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் சொல்றேன், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேடுவேன்னா இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹெல்த் பராமரிக்கப்படும், உன் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ஃபேமிலியில் பீஸ்ஃபுல்லாக போவேன், உன்னுடைய ஒர்க்கு பிளெஸ்ஸிங்காக போகும். இது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உன்னால் தேட முடியுமா? அவர் தான், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவர் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னை உங்கள் வாழ்க்கையில் இந்த பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடினா, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் தாட், அப்புறம் தான் நம்முடைய செயல். நம்முடைய செயல் எங்கேருந்து உருவாகுது? தாட்டில் தான் உருவாகுது. இன்றைக்கி நம்ம சண்டே சர்ச் போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் யோசிக்கிறோம், நேற்று நைட் யோசிக்கிறோம், அது நம்ம தாட்டில் வருது. நாளைக்கு இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை செம்மனை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறாரு. அப்போது இதை யோசிச்சிருக்கிறாரு. காலையில் போகும்போது நான் கோட் ஷூட் போடணும்னு சொல்லி என்ன யோசித்தேன், காலையில் யோசித்தேன், குளிச்சுட்டு வந்தோடனே இந்த கலர் கோட்டு போடணும், இந்த ஷர்ட் போடணும்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது? செயலாக மாறுது. அப்போத்தான் பாருங்கள், அழகாக ப்ளூ கலர் சாரி இங்கேருந்து பார்த்தோன்னா அப்படியே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கே சிரிப்பை பாருங்கள். அவங்களும் யோசிச்சிருக்காங்க, இந்த சாரி கட்டணும்னு சொல்லி முதல்ல யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அடுக்கி வச்ச ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலர் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ முதல்ல சிந்தனையில் தான் தோணுது, எண்ணத்தில் தான் தோணுது. ரெண்டாவது செயலாக மாறுது. நம்முடைய சிந்தனை செயலாக மாறுது. இப்போ இங்கே வேதம் சொல்லுது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கு காலம். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணுவார் ஆண்டவர். நான் யோசிக்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம நினச்சிருக்கலாம். ஏன் நான் யோசிக்க என் மனைவிக்கு தெரியாது, நான் எனக்குள்ளே தான் யோசிக்கிறேன், என் மனைவி யோசிக்கிறது எனக்கு தெரியாது, என் நண்பனுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கும். நம்ம போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ஜீவ புஸ்தகத்தை குறித்து பார்க்கும்பொழுது அது வாசிக்கப்படுது, அது முத்திரைகள் உடைக்கப்படுது. அப்போ யோசனைகள்லாம் அங்கே தெரியும். எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் நாள் இனி இருக்கிறபடியினால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். இது சொல்ற ஒரு மிகப்பெரிய ஞானி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி. யாருங்க அவரு? சாலமோன். அவர் சொல்றாரு, அவர் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வரப்போகுது அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நமக்கு நினைப்பு இருக்கா? இன்னைக்கு நம்ம இந்த நினைப்பு இல்லாதால் தான் ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க, பாவத்தை செய்யறாங்க, துணிகரமான பாவங்களை செய்யறாங்க, துன்மார்க்கமாய் வாழ்றாங்க, குடித்து வெறியாட்டங்கள் களியாட்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்குள்ள இந்த சிந்தனை இருக்கும்னா அவன் தவறு செய்ய மாட்டான். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா தெரியும் ஆண்டவர் வருவார், நியாயம் தீர்ப்பார். ஆனா மறந்து போயிடுது. அந்த நினைப்போட வாழுங்களேன், நம்முடைய செய்கையெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பாவமான உலகம். பிசாசானவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி மயக்கி கொண்டு இருக்கிறான். இதில் போராடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எண்ணங்களை சிறைப்படுத்துறது கஷ்டமா இருக்கு, செய்கைகளை அடக்குவதற்கு கஷ்டமா இருக்கு.
என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் ஒழிப்பதற்கு என்னால் முடியலை. உங்களுக்காக ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய செய்கைக்கு தக்கதா பலன் கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய செய்கையே நியாயம் தீர்ப்பார். இதாக ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னுடைய செய்கையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய செய்கையை நான் பாதுகாத்து கொள்ள முடியல, எனக்கு தெரியல, என்னால் முடியல, வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்னா இங்கே ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் கொடுக்குறார். உன் செய்கையை ஆட்டை ஒப்புவிக்கணுமா? கர்த்தரிடத்தில் ஒப்புவிங்க. ஹல்லேலூயா. அதனால் உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். என்னால் டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு கன்ஃபியூஸ்டான சுச்சுவேஷன், ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். வெதர் எஸ் ஆர் நோ அப்படின்னு நான் ஒரு முடிவை சொல்லணும், தீர்க்கமான முடிவாக இருக்கணும். ஆனால் நான் யோசிக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமாக இருக்கணும்னு பயமாக இருக்குது. என்னுடைய சுயத்தில் நான் எடுத்துடக்கூடாதுன்றது ஜாக்கிரதையாக இருக்கேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். உனக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு யோசனை, உனக்குள்ள ஆண்டவர் பேசுவார், உள்ளத்தில் பேசுவார். வழி இதுவே அப்படின்னு சொல்லி நடத்துகிற சத்தம் கேட்கும், ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். ஒரு குழப்பத்தின் நிலைமையில் ஒரு போர்க்காற்று அடிக்கும், நம்முடைய பூகம்பம் வரும், சவுண்டு சத்தங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு மத்தியில் தேவனுடைய சத்தம் மெல்லியதாய் கேட்கும், ஒரு சமாதானத்தின் சத்தம் உன்னுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம்னா, செவினா மாம்சத்தின் செவிகள் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம இணைவோம்னா அந்த செய்கையை கர்த்தர் நம்ம கொடுக்குறார். நம்முடைய யோசனையை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, கரெக்டாக வச்சா தான் அந்த எஃப்எம் கிளியராக கேட்கும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அந்த மெல்லிய சத்தத்திற்கு இரைச்சல்கள் மத்தியில் அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிட்டோன்னா ஆண்டவருடைய சித்தம் நம் மூலம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நடைகள் பிசகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் கரங்களில் உங்களுடைய செய்கைகளை ஒப்பு கொடுங்க. நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுங்க. அவரால் நிறைவான பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ பலவீனம்தான், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னால் டிசிஷன் எடுக்க முடியாது தான், ஆனால் அந்த இடத்துல நான் நின்று உனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உன்னால் இது செஞ்சு முடிக்க டாஸ்க்கு முடியாது தான், இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் நான் உனக்கு சார்பில் நின்று நான் உனக்காக யுத்தம் செய்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். இந்த பெயின் உன்னால் தாங்க முடியாது தான், ஆனால் நான் உனக்கு கொடுக்குற இந்த பலனை வச்சு இந்த பெயினை தாங்கி உன்னால் ஜெயத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய யோசனைகள் நம்ம இடத்துல நிலைவரப்படும். எனவே நம்முடைய செய்கைக்கு தக்கதாய் தான் தேவன் நமக்கு பலன் அளிப்பார். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய வாக்குத்தத்த வாசனத்தை வாசித்து முடிப்போமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. முழு வசனத்தை வாசிப்போம். ரூத் 2. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அதனால் நம்முடைய செய்கையெல்லாம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம், தேவன் கொடுத்த நேரத்தை எல்லாம், தேவன் கொடுத்த இந்த குடும்பத்தை, தேவன் கொடுத்த இந்த உறவுகளை, தேவன் கொடுத்த சபையை இது சரியாய் நடத்துவதற்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு அவரிடத்தில் யோசனைகளை கேட்டு நாம் செய்வோம்னா கர்த்தருக்கு சித்தமுண்டாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து அவரால் நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்மா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, என்னுடைய யோசனைகளை என்னுடைய செய்கைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை முதற்கொண்டு ஆண்டவரே நியாயம் தீர்க்கப்படும் என்று வாசித்தோமே. என்னுடைய செயல்களை நியாயத்திற்கும் காலம் வரப்போகிறது ஆண்டவரே. இந்த செயல்கள் எல்லாம் நான் உலகத்திற்காக பிஸியாக ஓடிடக்கூடாது, நான் லேசியாக இருந்து என் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது.
கர்த்தருக்கு பிரியம் உண்டாக என்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய மகிமைக்கென்று இருக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்றவரேன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நாம் பலவீனமானவர்கள் தான், ஆனால் தேவ பலன் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம் பலவீனர்களாய் அல்ல பலவான்களாய் மாறும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்னுடைய யோசனைகள்லாம் நிலை வரட்டும் ஏசப்பா, உம்முடைய யோசனை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை, வழி நடத்தும் ஒளி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை, ஓசனா ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய செய்கைகள்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீ எடுக்கிற தீர்மானங்களை டிசிஷன்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அப்ரூவல் பண்ண போகிறார். ஆமென். ஜெபித்து முடித்து நம் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தப்படுவோம். தேங்க்யூலா. எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்கள் செய்கைகளை எல்லாம் செமையானதாய் மாற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ செயல்பட நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய யோசனைப்படி எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஈவினிங் ஆராதனை உங்களுக்கு கரத்தில் கொடுக்குற சப்பா. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாங்க. வர தடைப்பட்டவர்களே நினைக்கிற சப்பா. குடும்பமானால் மாலை ஆராதனையில் கூட்டிகிட்டு வாங்க சப்பா. திருவிருந்து பந்தியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். திருவிருந்து பந்திக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.